சயாட்டிக்கா பெயின் ஒன் லெக்கில் இல்லை 2 காலில் இருக்கிறவங்க, பேக் பெயின் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு சில பயிற்சிகளை பண்ணி காட்டுறேன். யார் யாருக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், பெயின் போகும். இப்போ மேலே கையை பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி வச்சுட்டு குதிங்கால் 2ஐயும் மேலே தூக்கிட்டு முன் பாதத்தை கீழே வச்சுட்டு முதுகெலும்பின் கீழ்ப்பகுதி தொங்குற மாதிரி வச்சுட்டு அப்படி லேசாக ஜர்க்கு பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா முதுகெலும்பு எலாபரேட் ஆகுது, ஃப்ரீ ஆகுது, பெயின் கம்மியாகுது. அதே டைமில் அந்த நர்வு அழுத்தம் இருந்தாலும் சரியாகும். கால் எரிச்சல், வீக்கம், பெயின் அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா, பேக் பெயின் இருந்ததுனாக்கா சரியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 மெத்தட் இருக்குது, பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாதாரணமாக இந்த மாதிரி உட்காந்துட்டு கையை சைடில் வச்சுட்டு பட்டாக்ஸ் மேலே இப்படி தூக்கணும். தூக்கும்போது முதுகெலும்பை ஃப்ரீ பண்ணி அப்படியே தொங்குற மாதிரி தொங்கணும். லேசாக ஷேக் பண்ணணும். செஸ்ட்டு, ஆர்ம், ஷோல்டரில் டைட் பண்ணிக்கணும். கீழே வைக்கணும், மறுபடியும் தூக்கணும். 2-3 தடவை பண்ணணும். சைடில் பண்ணி காட்டுற பாருங்கள். காலை நீட்டி உட்காந்துட்டு கூட அப்படி பண்ணலாம். அப்படியே தொங்கணும். அந்த முதுகெலும்பு நல்லா ஃப்ரீயாக தொங்குற மாதிரி பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி திட்டில் கையை 2 நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு முழங்கால் கீழே படுற மாதிரி, முன் பாதம் கீழே விரல் படுற மாதிரி வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கி அப்படியே முதுகெலும்பை ஃப்ரீ பண்ணி தொங்க வைக்கணும். அப்படி லேசாக ஷேக் பண்ணணும். பேரலல் பாரில் பண்ணலாம், ஹாரிசான்டல் பாரில் பண்ணலாம். இந்த மாதிரி திட்டில் வச்சு பண்ணலாம். கீழே உட்கார முடியாதவங்க திட்டு மேலே உட்காந்துட்டு கூட பாருங்கள், இந்த மாதிரி காலை நீட்டி வச்சுட்டு கூட கைப்பிடி உள்ள சேரில் உட்காந்தா கூட கை இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். 2 பக்கம் செங்கல் வச்சுட்டு கூட சப்போர்ட்டிங்க்கு மேலே தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு மெத்தடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இடுப்பளவு உள்ள ஒரு கம்பியில், ராடில் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபிஸ்ட்டு, எல்போ, ஷோல்ட்ரு இதெல்லாம் டைட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி ஜர்க் பண்ணணும். முதுகெலும்பை ஃப்ரீயாக வச்சுட்டு பண்ணணும். லேடர் டைப்பு ஹாரிசான்டல் பாரில் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கூட யாராவது சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும், உயரமாக இருந்தாக்கா. இல்லை சாதாரண ஹாரிசான்டல் பாரில் நம்மளால் உயரம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் காலை மடிச்சிட்டு கூட இந்த மாதிரி ஒன் சைடில் கூட பண்ணலாம். டபுள் சைடும் கையை பிடிச்சிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி ரிங் டைப்பு பாரில் பண்ணும் பொழுது கூட யாராவது சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். உயரம் பத்தலைன்னா கீழே செங்கல்லோ கல்லோ வச்சுக்கலாம். நிறைய பார்க்குகளில் இந்த மாதிரி பார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓப்பனிங் டைமில் போனீங்கன்னா இல்லை க்ளோஸ் டைம் போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், க்ரௌட் இருக்காது, பண்ணிக்கலாம். கீழே சப்போர்ட்டுக்கு கல் இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். பாதங்களை கீழே வச்சிட வேண்டியது. பாருங்கள், இந்த முதுகெலும்பை ஸ்டிஃபாக அப்படி வைக்காமல் லூஸாக வச்சா நமக்கு பெனிஃபிட்டு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு 2-3 நாள் பயிற்சி பண்ணிங்கனால பெயின் கம்மியாகும். 80% 90% சால்வ் ஆனால் கூட ஓகே தான். சயாட்டிக்கா பேக் பெயின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.